ஹே காய்ஸ், வெல்கம் டு காய்ஸ் ஆரிவல். நான் உங்கள் காயத்ரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரோக்ரியேட் யூஸ் பண்ணி நம்மளோட ஆரி ஒர்க் பேட்டர்ன் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, அதில் முக்கியமான ஒரு ஸ்டிச் அதோட ப்ரஷ்ஷை வந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அது என்ன ஸ்டிச் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை வந்துட்டு எப்படி நம்ம ப்ரோக்ரியேட்டில் ஒரு ப்ரஷ்ஷாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். நான் வந்து ஆல்ரெடி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஒரு ப்ரஷ்ஷை நம்ம எப்படி வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த வாட்டர் ஃபில்லிங் வந்துட்டு நம்மளோட ஆரி ஒர்க்குக்கு ரொம்பவே கிராண்ட் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டிச்சு. ஏன்னா நம்மளோட ரிமைனிங் ஃபேஸில் நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றதுனா இந்த வாட்டர் ஃபில்லிங் போட்டாலே வந்து அது நல்ல கிராண்ட் லுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டிச்சோட ப்ரஷ்ஷை வந்துட்டு ரீக்ரியேட்டிங் ஒர்க்குக்கு நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ அது வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட்ரெஸ்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளை வந்து ட்ரா பண்ணி கூட நம்ம இது வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி இமேஜ் இருக்கும் இல்லையா, நம்ம வாட்டர் ஃபில்லிங் இமேஜ் வந்து நிறைய பிரிண்ட்ரெஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வாட்டர் ஃபில்லிங் அவுட்லைனில் ட்ராயிங் இந்த மாதிரி சர்ச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எடுத்தோம் அப்படின்னா நம்ம அதில் நிறைய ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு ட்ரா பண்ணுறத கூட ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே வந்து அதே இமேஜை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிக்சரில் வந்து எந்த ஒரு நாய்ஸஸும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு லெட்டர்ஸும் அதில் வாட்டர் மார்க் எதுவுமே இருக்கக்கூடாது. அண்டு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும். ஸோ இது மூணுமே நமக்கு வந்து மெயினாக நம்ம இமேஜில் வந்து எடுக்கும்போது பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி வாட்டர் ஃபில்லிங் இது வந்து நிறைய இருக்குது. ஸோ நான் அதில் வந்து ரேண்டமாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ஒரு வாட்டர் ஃபில்லிங் வந்து இமேஜை நான் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வாட்டர் மார்க்கு எதுவுமே இல்லை, வெறும் அந்த அவுட்லைன் மட்டும் இருக்குது. ஸோ நான் அதை வந்து டவுன்லோட் இமேஜ் வந்து கொடுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம ப்ரோக்ரியேட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரஷ் ஐக்கானை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நிறைய ப்ரஷ் க்ரியேட் பண்ணோம்ல அது வரும். நீங்கள் அதில் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஷேப் அப்படின்றதில் போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு நமக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் வந்து நீங்கள் ஷேப் அது கீழே உள்ள கிரைண்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு காலம் வந்து ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட இமேஜ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு டபுள் டாப் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி அது வெறும் வாட்டர் ஃபில்லிங் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் வந்து நம்ம ரெடிமேடாக கிடைக்கும். நீங்கள் அதில் கொஞ்சம் சில அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நம்ம பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாட்டர் ஃபில்லிங்கோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி சைஸில் நமக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மூமெண்ட்டு அண்டு ஸ்கேலு இதெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஜூம் அவுட்டு, ஜூமிங் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வாட்டர் ஃபில்லிங் வந்துட்டு எந்த சைஸில் வேணும், நல்லா ஜூமிங்காக வேணும் அந்த மாதிரினா நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது. இதில் வந்து நான் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஏன்னா நம்மளோட அந்த ஷேப்பில் வந்து வாட்டர் ஃபில்லிங்கோட பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா டாட்டாக அந்த கான்ட்ராஸ்ட் கலர் மாதிரி வந்து இருக்குது. ஸோ நான் வந்து அதை பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட் கலரையும் வந்து கம்மி பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி கம்மி பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வாட்டர் ஃபில்லிங் மட்டும் நமக்கு வந்து கிடைக்கும். அது பக்கத்தில் உள்ள நாய்ஸஸ்லாம் வந்து நமக்கு இருக்காது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா -10 வந்து வச்சுருக்கேன். கான்ட்ராஸ்ட் கலர் வந்து +22% வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஆப்பிள் பென்சில்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு ஒப்பாசிட்டியை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. ஏன்னா அதை நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரைட்டாக நம்ம அந்த வாட்டர் ஃபில்லிங் வந்து நல்லா பிரைட்டன் கலராக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து இவ்வளோ தான் நம்மளோட ப்ரஷ்ஷை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பிளாக் கலர் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ட்ரா பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வருதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. என்னோடய இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிக்காக தெரியுது. இது வந்து நான் பிரிண்ட் எடுத்தேன் அப்படின்னாலும் எனக்கு வந்து சீட்டில் பெருசாக வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு இதோட சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி இதோட ஸ்கேல் அண்டு ஜூம் இந்த மாதிரி ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நம்ம அதோட சைஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்கேலை வந்து கம்மி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து ட்ரா பண்ணி பார்ப்போம் கரெக்டாக வருதா அப்படின்னு.
இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் நெருக்கமா கிடைக்கும். ஏன்னா, நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து ரொம்ப நெருக்கமா போடுவோம். ஸோ, நம்மளோட ப்ரஷ்ஷும் வந்து நெருக்கமா இருந்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ, இந்த அளவுக்கு எனக்கு இருந்தா போதும். பார்த்தீங்கனாலே தெரியும். வாட்டர் ஃபில்லிங் வந்து எவ்வளோ அழகா ஈஸியா வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு அப்படின்னு. ஸோ, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்தாச்சு. உங்களுக்கு இதில ஏதாச்சும் டவுட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்ட்.